நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அவர் என்ன கிழிச்சிருவாருன்னு நினைச்சிட்டியா? நீ சாம்பியன் தானே, என்கிட்ட மோது என்ன தோக்கடி பார்க்கலாம். வா. ஜெரால்ட், வேண்டாம். தட்டுல சாத்த போட்டு என்னடா யோசனை வேண்டியிருக்கு? என்னவோ சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தவ மாதிரி நடந்துக்கிற. தயவு செஞ்சு சாப்பிடு. இந்தா முட்டையை கொஞ்சம் சாப்பிடு. ஒன்னு சாப்பிடுன்னு சொன்னே. பாட்டி தான் சொல்றாங்கல்ல. With energy consumption being the buzzword in developing economies around the world, fears of an energy crisis looming ahead are not totally unfounded. Gerard? Silence! The non-renewable nature of fossil fuels makes complete dependence on these for future energy needs a very dicey affair. Renewable energy sources are the best bet in the scenario. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேங்கிறா. நான் என்னதான் பண்றது? என்னம்மா ஜுனி இதெல்லாம்? ஜெரால்ட் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். அவ்வளவுதான். நான் தான்
என்னாலதான் அவன். நான் அந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா தப்பு. அவன் அப்படி நடந்துகிட்டதுனால தானே நீ தட்டி கேட்ட. அந்த பையனுடைய அப்பா இங்க வந்திருக்காரு. தேவையில்லாம நீ கவலைப்படாதம்மா. நாளையில இருந்து சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நான் வரேன். நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஜெரால்டு யாரு? அவன் என் பையன் தானே. நானே அவனை நினைச்சு கவலைப்படல. அவன் தப்பு பண்ணான்னு புரியுது. இப்ப வரைக்கும் அவன் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவன் கோழை கிடையாது, தைரியசாலி, தெரியுமா? எல்லாத்திலையும் ஜெயிச்சே பழக்கப்பட்டவன். அதனாலதான் தோல்வியை தாங்கிக்க முடியல. என் பையன் அழுதுருப்பான்லம்மா. சாகரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுதுருப்பான். அப்படித்தானம்மா? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இங்க பாரு, உன்னுடைய மிஸ்டேக் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இங்க பாரு, சமத்தா நீ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். உடனே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நிதானமா பண்ணலாம். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு கூலானதும் அங்கிள் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். ஜெரால்டு குதிச்சான்ல, அந்த மாடிக்கு நீ போகணும். அப்புறம் அவன் குதிச்ச மாதிரியே நீயும் அங்கிருந்து குதிக்கணும். நான் சொன்ன மாதிரியே செய்வல்ல? அப்படி நான் உன்னை பார்க்கணும். அப்பதான் மனசு ஆறுதல் அடையும். யாருக்கிட்டையும் சொல்லிடாத. உன் மம்மி கிட்ட, உன் ஸ்டெப் ஃபாதர் கிட்ட, யாருக்கிட்டையும். இதையும் மீறி நீ சொன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். எனக்காக இந்த உதவியை செய்வல்ல? எனக்காக வேண்டாம், ஜெரால்டுக்காக. Water scarcity and the need for water conservation and management. Given the abundance and renewability of water, it is difficult to imagine that we may suffer from water scarcity. The moment we speak of water shortages, we immediately associate it with regions having low rainfall or those that are drought prone. We instantly visualize the deserts of Rajasthan and women balancing mud cars. பொண்ணு பின்னாடியே வந்து பயமுறுத்துறாரு. நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. எங்க போனாலும் பின்னாடியே வராரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பயத்துல பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றா. எஜுகேஷனையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? என் குழந்தைய எதுக்கு இருந்தாலும் இப்படி பயமுறுத்துறான்? அந்த அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணா? நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்ககிட்ட அந்த ஆள் என்ன சொன்னாரு? ஜெரால்டு பண்ண மாதிரியே நானும் ஸ்கூல் மாடியில இருந்து குதிக்கணுமா? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு ஜெனிஃபர் இப்படி பயப்படுறா? குதிக்கலனா அம்மாவையும் அப்பாவையும் சாகடிச்சிருவேன்னு சொல்றாரு. அது வரைக்கும் நாங்க என்ன பூ பறிச்சிட்டு இருப்போமா? ஜெரால்டு சொர்க்கத்துல உனக்காக காத்துட்டு இருக்கிறதா அந்த ஆள் சொல்றாருல, ஏன் கண்ணு? அந்த ஆள் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சிடறேன்.
இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அது அந்த பையனோட விதி. அதுக்காக நீ கவலைப்பட்டு என்ன போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? என்னோட தப்பு தான், என்னாலதான். நீ என்ன சொல்றனே புரியல. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? ஜெனி, போலாம். கிளாஸ்க்கு நேரம் ஆச்சு. இப்போ வரலடா. அவ குதிச்சிட்டால? நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கிரைம் பிரான்ச்சுக்கு? 2 மாசம் ஆயிடுச்சு சார். என் வாழ்க்கையில் எப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் பண்ணதே இல்லை. நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால தான் உன்னை டீம்ல வேணும்னு சொன்னது. உங்ககிட்ட எனக்கு எப்பவுமே அந்த நன்றி இருக்கும் சார். ஆமா ஆமா. ஹலோ, எலிய பிடிச்சிட்டீங்களா? சார், வைஃபோட கால். அந்த ஆள் சொல்றது அப்படியே நம்ப வேண்டாம். நீங்க மாட்டிக்காம பாத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேலை போயிடாமலும் பாத்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாக்கி கதையை நான் சொல்றேன். ஜெனி,